ஹலோ வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிள்ளை ஏவுகணையை பத்தி பார்க்க போறோம். அதோட பவர் என்ன, அதோட யூசஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிள்ளை ஏவுகணையை பத்தி பார்க்க போறோம். பிள்ளை ஏவுகணை இதை யார் தயாரிச்சானா இதை DRDO தான் இந்த மேக் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல இது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். இந்த பிள்ளை மிசைலால நம்ம 150 கிலோமீட்டர்ல இருந்து 500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரை நம்ம கவர் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல இதுல 500 கிலோல இருந்து 1500 கிலோவுக்கு வெடி மருந்துகளை கொண்டு போற அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த பிள்ளை ஏவுகணை. இந்த பிள்ளை ஏவுகணை எவ்வளவு ஸ்பீட்ல போகும்னா 7500 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 7470 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகக்கூடியதுதான் இந்த பிள்ளை ஏவுகணை. அது மட்டும் இதோட அக்யூரசி எப்படி இருக்குன்னா ஒரு 10 மீட்டர் 15 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து பயங்கரமான அக்யூரசி இருக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த மிசைல் தான் இந்த பிள்ளை ஏவுகணை. ஆனா இது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். இந்த பிள்ளை ஏவுகணையை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஜூலை 2025 மாதம் இதை ஃபுல்லாக செக்அப் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதோட ஃபர்ஸ்ட் கட்டமான சோதனை, அது மட்டும் இல்லை இரண்டாம் கட்டமான சோதனை. இதை எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னா லாங் டிஸ்டன்ஸும் பண்ணிட்டாங்க, ஷார்ட் டிஸ்டன்ஸும் பண்ணியிருக்காங்க. எல்லாம் அக்யூரசி கரெக்டாக இருக்கு. இந்த பிள்ளை மிசைல் ஒர்க்கை இந்த DRDO எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2015 இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட டோட்டல் மொத்த சோதனை எல்லாம் முடிஞ்சது ஜூலை 2025 தான். இதோட எல்லா சோதனையும் இது பாஸ் பண்ணி சூப்பராக இருக்கு. அது மட்டும் இல்லை இதை நம்ம எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வச்சிருக்கோம்னா பிருத்திவி மிசைலுக்கு ஈக்குவலாக தான் அதை வச்சிருக்கோம். அதை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல கேப்பபிலிட்டி கொண்ட மிசைல் தான் இந்த மிசைல். அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த பிள்ளை மிசைல். ஏன்னா பட் இதுல என்னது இது ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். வெறும் 150 கிலோமீட்டர்ல இருந்து 500 கிலோமீட்டர் கவர் பண்ணிடும். இந்த பிள்ளை மிசைல் ஒரு மொபைல் லான்ச்சிங் சிஸ்டம் தான். இதை ட்ரக்ல மவுண்ட் அவுட் பண்ணி இதை மிசைலை ஃபயர் பண்ண முடியும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கேப்பபிலிட்டியான மிசைல் தான் இந்த பிள்ளை. இதை நம்ம எங்கனாலும் கொண்டு போய் அட்டாக் பண்ணிக்கலாம். இந்த பிள்ளை மிசைலோட வெயிட் சுமார் 5 டன் இருக்கும். அது மட்டும் இல்லை இதோட நீளம் 7.5 மீட்டர் அவ்வளவுக்கு நீளமுடையதான் இந்த பிள்ளை ஏவுகணை. இது மிகவும் சக்தி வாய்ந்தது தான். இந்த பிள்ளை ஏவுகணையை வச்சு நம்ம எதெல்லாம் அட்டாக் பண்ணலாம்னா இது நம்ம ரேடியோ ஸ்டேஷன் அட்டாக் பண்ணிக்கலாம், எனிமியோட கமாண்ட் சென்டர்ஸ் அட்டாக் பண்ணலாம், அந்த பேசஸ் அட்டாக் பண்ணலாம். அவங்க நம்ம கம்பெனி இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த பிரிட்ஜஸ் அதை ஈஸியாக அடித்து உடைச்சிரும். அது மட்டும் இல்லை அந்த ஆயில் டேங்கர்ஸ் அதெல்லாம் உடைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி கொண்டது தான் இந்த பிள்ளை ஏவுகணை. இதை வச்சு நம்ம அந்த எனிமிக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்க பிளேஸ் எல்லாமே அட்டாக் பண்ணிடலாம் ஈஸியாக. ஆனால் இந்த மிசைலை இந்தியா அர்மேனியாவுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லப்படுது. பட் அதோட கிளியர் ரெக்கார்டு இல்லை. பட் இது அர்மேனியாவுக்கு இந்த மிசைல் போயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு கொடுங்க. அப்போ தான் இது மாதிரிப்பட்ட வீடியோஸ் போல எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பை கைஸ்.